என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, இங்கே பார்த்துக்கோங்க. ஹாய் ஜாக்கி. ஜாக்கி ஜாக்கி ஜாக்கி. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த அப்படியே நீங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வாழைத்தோப்பா இருக்கு. சரி எக்ஸ்ட்ரா இப்போ ஏதாவது ரூம்ஸ் இருக்கா இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் இருந்தோம். குளோரின் வாட்டர் தான், பட் கண்ணி எரியல. தண்ணி பாருங்க அப்படியே க்ளோ ஆகுதா. அது ஒரு வாரம் 2 வாரம்லாம் விட்டா தண்ணியை மங்களமாக இருக்கும். உள்ள போனால் ஒரு இலவும் தெரியாது. எனக்கு தண்ணிக்குள்ளே போக பிடிக்கல, எனக்கு முக்க பயமாக இருக்கு. இல்லை 5 அடி தான். ஸோ வந்து உள்ளே போய் முழுக போகிறது இல்லை. அழகா அப்படியே அந்த லீஃபை வச்சு ஒரு ஆட் பண்ணுவாங்க. நேற்று நாங்கள் குளிச்ச ஜெட்டியெல்லாம் காய போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரியே இல்லை, ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இல்லை, வெளில தானே இருக்கோம். பூச்சி பிரச்சனை அது எதுவுமே இல்லைங்க இங்கே. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பூச்சி நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபார்மில் வந்து தங்குறீங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகுங்க. இவர் வந்து எந்த ப்ரீட் இருந்தால் தெரியல பாருங்க, காலை வேற தூக்கிட்டு காமிச்சிட்டு இருக்காரு. கேம்ப் ஃபயர் போடுறதுக்கும் நல்ல வசதி இருக்கு இங்கே. என்ன ஷூ போட்டுருந்தா கூட கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்கும். ஏதாவது வந்துருமோ அந்த பயமாக இருக்கு. இதை தாண்டி செல்லாதீர் அந்த மாதிரிலாம் தான் போட்டுட்டு போகிறாங்க. காட்டு வழி போகிறேனே. ஸோ குட் மார்னிங் மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் கைஸ். நான் தான் உங்கள் ஆஷிஷ். அண்ட் என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், இங்கே பார்த்துக்கோங்க. ஹாய் ஜாக்கி. ஓய் ஜாக்கி 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 ஜாக்கி. பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்காருன்னு. ஸோ இது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டே. அண்ட் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி டோல்கிட்டே இருக்குது. நான் அதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நீங்கள் வந்து உள்ளே இதுதான் வந்து மெயினான கேட்டு, ஓகேவா. மெயினான கேட்டுக்கு அப்படியே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு லான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இப்போ தான் வந்து புதுசாக டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லான் டிசைன் பண்ணிவிட்டு இந்த அப்படியே நீங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வாழைத்தோப்பாக இருக்குது. ஸோ அந்த வாழைத்தோப்பு தாண்டி அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம்ஸ் வரப்போகுது. சரி எக்ஸ்ட்ரான்னு இப்போ ஏதாவது ரூம்ஸ் இருக்கா இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து நல்லா பிரைட்டாக எல்லோ கலரில் இருக்குது, எல்லோ அண்ட் ஒயிட் டோனில். ஸோ அந்த பாண்டிச்சேரி அப்படியே நல்லா நம்மளுக்கு அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. அண்ட் அந்த டோன் எல்லாமே இங்கே அப்படியே ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெயினான கேட் என்ட்ரி, அப்படியே ஸ்விம்மிங் பூலு, அந்த லான் டிசைனு. அண்ட் இங்கே வந்து அந்த உள்ளே வந்து வீடு. நான் அந்த வீடை வந்து அப்புறம் வந்து காமிக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஃபார்ம் தாங்க. அண்ட் நீங்கள் பாருங்கள், இங்கே அப்படியே அழகாக அந்த காம்பவுண்டு. அண்ட் நீங்கள் அப்படியே வந்து இங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா அப்படியே அந்த ஃபார்மை வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு 8 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இல்லை. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழை மரம், அதுக்கப்புறம் வந்து மேங்கோ ட்ரீ, அது இதுன்னு சொல்லி உள்ள அவ்வளோ தூரம் போகுது. ஸோ இவங்க வந்து இப்போ தான் இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம இன்னொரு டைம் கூட வந்து எடுப்போம். பட் இது வந்து பகவாக இருக்குங்க. நாங்கள் வந்து தங்கினதில் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசார்ட் இல்லை ஹோட்டல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 மணியோ இல்லை 10 மணி கூட உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டு வந்து அது அலோடு கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் இருந்தோம். ஸோ வந்து அந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அழகாக இங்கே வந்து ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய வந்து சூப்பராக ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயங்கரமாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்கா. ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நைட்லாம் போகும்போது அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். ஐயோ பயமாக இருக்கேடா அந்த மாதிரிலாம் சீன் போட்டு. பட் நீங்கள் அப்படியே காலையில் போகும்போது அந்த பக்காவான நேச்சர் ஆம்பியன்ஸில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக அந்த வாழை மரத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் அப்படியே அந்த நடக்கிற பாதையும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு அழகான ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் உட்காரலாம். நைட்டில் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. அது ஈவினிங் டைம் நைட்லலாம் வந்து நீங்கள் சில் பண்ணுறதுக்கு வந்து செம்மையான ஸ்பாட்டு. இங்கே வந்து அழகாக தண்ணி வந்துட்டுருக்கு. அண்ட் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா கண்ணி எரியலை. குளோரின் வாட்டர் தான், பட் கண்ணி எரியலை, க்ளீனாகவும் இருந்தது உள்ளே போய் குளிக்கும் போது. ஸோ அது வந்து நம்மளே ஒரு டயர்டாக ட்ராவல் பண்ணிட்டு வரோம், இல்லை இங்கே தான் வரோம், ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அந்த இடம். அதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், தண்ணி பாருங்கள் அப்படியே க்ளோ ஆகுதா. அதே நேரத்தில் பக்கா க்ளீனாக இருக்குது. மேலே அப்பப்போ அந்த பூச்சி உழுவுறது தூசி உழுவுறதுலாம் இருக்க தான் செய்யுது. பட் அது வந்து பயங்கரமாக ரொம்ப கேவலமாலாம் இல்லை. அது ஒரு வாரம் 2 வாரம்லாம் விட்டால் தண்ணியை மங்களமாக இருக்கும். உள்ளே போனால் ஒரு இலவும் தெரியாது. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ, அதுவும் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஏரியா அண்ட் இங்கே வந்து அப்படியே இந்த வாலில் வந்து மியூரல் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அப்படியே அந்த ஃபார்மை வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் அப்படி காமிச்சிடுறது, அதெல்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டன் வந்து ஒரு அல்டிமேட் பார்ட்டு. எனக்கு தண்ணிக்குள்ளே போக பிடிக்கல, எனக்கு முக்க பயமாக இருக்குது. உள்ளே 5 அடி தான். ஸோ வந்து உள்ளே போய் முழுக போகிறது இல்லை. பட் அது வந்து பயமாக இருக்க கூட நீங்கள் வந்து இதில் குளிச்சிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நனையிறதுக்கும் நல்லா இருக்குது. இது நல்லா அப்படியே அந்த ஸ்டோனில் பண்ணி ஸ்டோன் கிளாடிங்கு, மேலே வந்து மார்பிளாக கிரானைட்டான்னு தெரில. ஸோ அதோட சேர்த்து இங்கே வந்து அப்படியே அது அப்படியே ஃப்ளோ ஆகிறது வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஆர்டிஸ்டிக் டச்லாம் இருக்கும். இது வந்து ஆக்சைடு போல் ஃபெரோ சிமெண்ட்டில் வந்து ஒரு மோல்டு மாதிரி பண்ணி இங்கே வந்து ஒரு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி வச்சு இங்கே பாருங்கள் அழகாக அப்படியே அந்த லீஃபை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த லீஃப் ஆர்ட்லாம் இங்கே பண்ணி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டச் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. இது வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கனால இப்போயும் வந்து நிறையா புக்கிங் ஆகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 5 or 6K சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இதோட லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 2, 3, 4 பேர் கூட அழகாக டீசெண்டாக தங்கிடலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து 3 பேர் வந்து தங்கியிருக்கோம். ஸோ அந்த 3 பேர் தங்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் அதே மாதிரி வந்து இவங்க ரீடெவலப்மெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய ஸ்பேஸ் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் வந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய பேர் வந்து தங்கலாம். அது வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து அரோரா ஃபார்ம்ஸ். பாருங்கள் அப்படியே வீடு மெயின் கேட்டா அப்படியே அந்த எல்லோ ஆம்பியன்ஸு. இங்கே கீழே பாருங்கள் அப்படியே ஸ்டோனு. ஸோ இங்கே பார்த்தீங்களா அப்படியே அந்த ஒயிட்டு எல்லோ ஆம்பியன்ஸோட இங்கே ஜாக்கியும் நிற்பார். அப்படி இங்கே அந்த பிளான்ட்ஸு நேச்சரு அது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நேற்று நாங்கள் குளிச்ச ஜெட்டியெல்லாம் காய போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே ஹரி ஹாய், நல்லா இருக்கியா? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கா இடம் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. லைக் ரொம்ப காமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரியில் இல்லை, வெளில தானே இருக்கும். ஆமாம், வெளில தான் இருக்கு. ஸ்விம்மிங் பூல்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருந்ததா? காமாக ரொம்ப. ஸோ வந்து இதுதான் மக்களே ஹால். ஸோ ஹாலுக்கு வந்து சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா காம்பேக்டாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு கிச்சன் ஏரியா சின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டாய்லெட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்து அப்படியே ரூம் போனீங்கன்னா குலுன்னு இருக்குது. அதை என்னால் வந்து கேமராவில் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏசி பக்காவாக இருக்குது. குட்டி ரூமாக இருக்கனால வெளியில் இருக்க அந்த வெயிலுக்கும் உள்ளே அந்த ஏசி டிரான்சிஷனும் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா பெட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் வந்தீங்கன்னா கூட ஹாலில் அகாமடேட் பண்ணிட்டு இங்கே அகாமடேட் பண்ணிட்டு இந்த ரூமை திறந்து விட்டிங்கன்னா ஏசி ஃபுல்லாகவே போயிடும். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணி படுத்துக்கலாம். நாங்கள் வந்து 3 பேர் வந்தனால எக்ஸ்ட்ரா பெட் இங்கே ஒன்று வச்சுட்டு அப்புறம் எங்கள் மெயின் பெட்டுக்கு இங்கே 2 பேர் படுத்துட்டோம். இந்த கபோர்ட் ஸ்பேஸ் அழகாக ஒரு Airbnb ஒரு வீடு ஆம்பியன்ஸில் இங்கே உள்ளே இருக்கும்போது அப்படியே வீடுரா சூப்பராக அப்படின்னு இருக்கு. வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபார்ம் பக்காவான ஸ்டே, அது சூப்பராக இருந்துச்சு. பூச்சி பிரச்சனை அது எதுவுமே இல்லைங்க இங்கே. ஏன்னா இங்கே பாருங்க நல்லா எல்லா இடத்துலையுமே நெட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது பெருசாக எந்த டார்ச்சரும் இல்லை. பட் ஃபார்ம் ஸ்டேஷன் வந்துச்சுன்னா பூச்சி இருக்க தான் செய்யும். அந்த பூச்சியோட தான் நம்ம ஸ்டே பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பூச்சி நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க தான் ஃபார்மில் வந்து தங்குறீங்க. ஸோ வந்து அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகுங்க ஜாக்கி. இவர் வந்து எந்த ப்ரீடுன்னு தான் தெரியல. பாருங்க காலை வேறு தூக்கிட்டு காமிச்சிட்டு இருக்காரு. ஹாய் ஜாக்கி. ஜாகி. ஸோ வந்து அப்படியே ஃபுல்லாகவே நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காரு. ஒரு ஆங்கிள் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து வயசு கம்மி தான் போல, 1 வயசு கூட நான் ஆளுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அவர் வந்து ஃபுல் கம்பெனி. நேற்று நைட்டு அப்படியே வெளில அப்படியே ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்தார். உள்ளே வந்து அப்படியே வந்து உள்ளே வரமாட்டார் போல், உள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க. சரி உன்னை பற்றி தான் பேசுகிறேன் சரியா? ஹாய். ஸோ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக அது வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டேல இங்கே ஒரு அப்படியே அழகாக ஒரு நேச்சர் டச்சோட ஒரு அனிமல் டச்சு சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த அங்கே குளோரின் தண்ணியாக நீங்கள் அப்படியே ஷவர் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த குளிக்கிற அந்த நார்மல் ஷவர் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உள்ளே தான் போய் அந்த ஈரத்தோடய உள்ள ரூம்குள்ளே போகணுமா அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அங்கே வந்து அந்த குளோரின் தண்ணியில் குளிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்து இங்கே நீங்கள் குளிச்சிக்கலாம். ஸோ இந்த ஷவர் எடுத்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இங்கே வந்து அப்படியே தொடச்சிட்டு ட்ரெஸ் அப்படி இங்கே காய போட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அடுத்த நாள் காலம் போது அதை எடுத்து போட்டு போய்க்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இங்கேயே வந்து ஒரு ரூம் இருக்குது. இது என்ன ரூம்னு தெரியல, மெயின் ரூமா இல்லை டாய்லெட் எக்ஸ்ட்ரா டாய்லெட்டான்னு தெரியல, லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே இங்கே வந்து இந்த பக்காவான ஃபார்ம் ஸ்டேவாக இருக்குது. இங்கே நான் அதுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் லைட்டாக பயமாக இருக்குது. உள்ளே போகலாமா எப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ உள்ளே போகும்போது எதாவது பாம்பு கீம்பு வந்துருச்சா அப்படின்னு தான் பயமாக இருக்குது. ஸோ எதாவது ஷூ போட்டு இல்லை செருப்பு போட்டு கூட உள்ளே போகலாம். அப்போ லைட்டாக உள்ளே போய் பார்ப்போமா? நல்லா பாருங்கள், அங்கே வந்து கார் நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்பாட்டு இல்லை. இங்கே கூட நீங்கள் காரை நிறுத்திக்கலாம். கேம்ப் ஃபயர் போடுறதுக்கும் நல்ல வசதி இருக்குது இங்கே. ஓகேவா? அப்படியே இந்த வரப்பு மாதிரி இங்கே ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அழகாக போகலாம். என்ன ஷூ போட்டுருந்தா கூட கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்கும். இங்கே ஷூ இல்லாதனால ஏதாவது வந்துருமோ அந்த பயமாக இருக்கு. பாருங்க அழகான ஒரு காட்டு பயணங்க. டாட்டும் டும் பட்டாக்கும் டுப்பு குட்டாக்கும். இங்கே வேறு ஏதோ குச்சியை போட்டு வச்சுருக்காங்க. இதை தாண்டி செல்லாதீர் அந்த மாதிரிலாம் எதாவது போட்டுட்டு போகிறாங்க. எஸ் காட்டு வழி போகிறேனே. பார்த்தீங்களா ஃபுல் வாழை மரம். இந்த வாழை மரம் ஆம்பியன்ஸில் நீங்கள் அப்படியே இதை தாண்டி கூட போகலான்னு நினைக்கிறேன். அங்கே வாழை மரம் இருக்கா, அப்படியே அதை தாண்டி அவ்வளோ தூரம் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ இது அவங்க வந்து
ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இப்போயே வந்து கெஸ்ட்லாம் வந்து தங்குறாங்க. ஏன்னா ஒரு ரூம் வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதுக்கு ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ரூம்ஸ்லாம் வருது. ஸோ இது ஒரு ஹாப்பனிங்கான ஸ்பாட்டாக மாறதுக்கு ஒரு பயங்கர வாய்ப்பு இருக்குது. நான் இது வந்து நல்ல ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கும்போதே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். பாருங்கள், நான் வந்து இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா கூட ஒரு டைம் வந்து திருப்பி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது அப்டேட் பண்ண பார்க்குறேன் நான். அது வந்து ஒரு 3 to 4 months கழிச்சு நடக்கும். பட் அது வரைக்கும் இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. இதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அரோரா ஃபார்ம்ஸ், பாண்டிச்சேரி டோல்கிட்டே. இதோட ஏரியா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. இது பேர் வந்து மோர்தாண்டி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க மேப்பில். ஸோ வந்து மோர்தாண்டி அரோரா ஃபார்ம்ஸ். இதை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.